ஓம் நமோ வெங்கடேஷாய. மத்திய கல்வி அமைச்சகம் காசி தமிழ்ச்சங்கமம் 3.0ங்கிற தலைப்பில் தமிழ்நாட்டிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் 5 கேட்டகரியில் மொத்தம் 1200 பேரை தேர்ந்தெடுத்து காசி கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜ் அயோத்தியாவுக்கு இலவசமாக சிறப்பான முறையில் அழைச்சிட்டு போகிறாங்க. இதுக்கு நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறவங்க தவறாமல் ஆன்லைனில் நடத்தப்படுற வினாடி வினா தேர்வில் பங்கெடுத்திருக்கணும். இந்த 2 ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. இப்போ கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட லிஸ்ட்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. குவிஸ் காம்படிஷன் நம்ம அவசியம் அட்டன் பண்ணியிருக்கணும், அதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நாங்கள் 1 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணோம், 2 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணோம், இத்தனை கொஸ்டின் கரெக்டு, இத்தனை கொஸ்டின் தப்பு, அந்த மாதிரி எப்படின்னா சரி, நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணி ஒரு கொஸ்டின்னாலும் இந்த மெயில் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஐயா அம்மா வணக்கம். காசி தமிழ்ச்சங்கமம் 3.0க்கான கட்டாய தகுதி வினாடி வினா தேர்வில் கலந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்த சுற்று கணினி அடிப்படையிலான ரேண்டம் தேர்வுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரேண்டம் செலக்ஷன் உங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டால் SMS மின்னஞ்சலை பெறுவீர்கள். உங்கள் பங்கேற்பை உறுதிப்படுத்த மின்னஞ்சலில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இமெயில் SMS வரும். அதன் மூலமாக சொல்லியிருக்கிற வழிமுறைகளை பின்பற்றி நம்மளோட பயணத்தை உறுதிப்படுத்திக்கணும். நேற்று இதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா 5 கேட்டகரியில் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதைத்தான் ஃபில் பண்ணியிருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரைட்டர்ஸ், அடுத்தது ஃபார்மர்ஸ், ஆர்டிசன்ஸ், அடுத்து ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்மால் ஆண்டர்பிரனர்ஸ், அடுத்து உமன் கேட்டகரி, அடுத்து ஸ்டார்ட் அப், இன்னோவேஷன், எஜுடெக்னு சொல்லிட்டுலாம் 5 கேட்டகரி இருக்குது. இதில் போன தடவை கூட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்கள தான் அழைச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி நேற்று செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு SMS வந்திருக்கு, பணமும் கட்டியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரைட்டர்ஸுக்கு உண்டான செலக்டட் அந்த லிஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க, மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் மெயில். ஃபார்மர்ஸ், ஆர்டிசன்ஸில் யாராவது அப்ளை பண்ணி உங்களுக்கு மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்மால் ஆண்டர்பிரனரில் அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் மெயில் வரல. உமன் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்களுக்கும் இன்னும் மெயில் வரல. இந்த ஸ்டூடெண்ட் கேட்டகரியோட மெயில் வந்திருக்கே, அப்போ அதோட அவ்வளோதான் நான் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. செட்டாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ 13ஆம் தேதி ட்ரிப் ஒன்று சென்னையில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதில் போகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரைட்டர்ஸாக இருப்பாங்க. மேபி ஃபார்மர்ஸ் இருக்கலாம், அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அவங்களா தான் இருப்பாங்க. அடுத்த ஒரு ட்ரிப்பில் தான் மீதி இருக்கிற கேட்டகரி அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் அனுப்புவாங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான். உமன் கேட்டகரிக்கு கூட இன்னும் செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலை. 13ஆம் தேதிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. அதனால் அவங்களுக்கு உண்டான செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு ட்ரிப் இப்போ சென்னை போட்டிருந்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி ஒரு ட்ரிப் இருக்குது. அவங்களுக்கு எப்போ செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 19ஆம் தேதியிலேருந்து 7 நாட்களுக்கு முன்னாடி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கூட செலக்ட் ஆனவங்களுக்கு இதே மாதிரி இமெயில், SMS மூலமாக அனுப்புவாங்க. அதன் மூலமாக நம்ம ஒரு 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து காஷன் டெபாசிட் தான். நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே அந்த பணம் நமக்கு திருப்பி வந்துடும். ஏன்னா இது முற்றிலும் இலவச பயணம் தான். ஒருவேளை அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு நம்மளால் போக முடியல அப்படின்னா அந்த பணம் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, போன வருஷம் அப்படி தான் சொன்னாங்க. பட் நம்ம பே பண்ணிட்டோம், ட்ரிப்புக்கும் நம்ம கன்ஃபார்ம்டாக போகிறோம் அப்படின்னா அந்த பணம் ஷியோராக வந்துடும். நீங்கள் காஷன் டெபாசிட் பே பண்ணுங்கள். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கேட்கும். இந்த ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் நேற்று பே பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் ஆக்சுவலாக இருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு சென்னை தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் சென்னைக்கு வந்து தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்மால் ஆண்டர்பிரனர்ஸ், உமன் கேட்டகரிக்கெல்லாம் செலெக்ஷன் பண்ணலை. மேபி அவங்கெல்லாம் 19ஆம் தேதி ட்ரிப்பில் அழைச்சிட்டு போகிறவங்களா இருக்கும். அதுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி தான் செலெக்ஷன் செய்வாங்க, நமக்கு இமெயில், SMS மூலமாக தெரியப்படுத்துவாங்க. இது போன வருஷம் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்த மெயில், அதோட காப்பி இது. இந்த மாதிரி அனுப்புவாங்க. நம்மளோட பேர் போட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்மளோட பயணத்தை நம்ம உறுதி செய்கிறதுக்கான கேள்விகள் இருக்கும். அதுக்கு நம்ம பதிலளிக்கணும். 1500 கட்ட சொல்லுவாங்க ஆன்லைனில்.
அது கட்டிக்கோங்க. அதில் ஏதாச்சும் பேமெண்ட் ப்ராப்ளம் இருந்தால் ப்ரௌசிங் சென்டரில் இல்லை வேறு யாருக்காச்சும் விட்டு கூட பே பண்ணிக்க சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறமா எங்கேருந்து கிளம்புறதுங்கிறதுங்க பற்றின அந்த ஆப்ஷனும் இருக்கும். மோஸ்ட்லி சென்னைன்னு இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் வரும் செலக்ட் ஆனவங்களுக்கு. அந்த மெயில் வந்து அதில் போட்டிருப்பாங்க, குறிப்பிட்ட டைம்குள்ளார நீங்கள் அது பே பண்ணியிருக்கணும். அப்படி பே பண்ணலன்னா அது லேப்ஸ் ஆகிடும், அதாவது எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் போக முடியாது. அதனால் மெயில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நானும் ஷேர் பண்ணுறேன். உங்கள் யாருக்கும் செலக்ட் ஆனது பற்றின மெயில் எஸ்எம்எஸ் வந்தால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மெயில் போன வருஷம் போனவங்களுக்கு உண்டான மெயில். ஸோ இதே மாதிரி தான் நமக்கும் மெயில் அனுப்புவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இமெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. மெயில் வந்த உடனேயே பேமெண்ட் ப்ராசஸையும் முடிச்சுக்கோங்க. அவங்க சொல்லியிருக்கிற டைமுக்குள்ளார நம்ம பே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும் அது. அதுக்கப்புறம் நம்ம யார்ட்டையும் போய் கேட்டால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. செக் டைம் கொடுப்பாங்க, ஒரு 6 to 8 மணி நேரம் கூட டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேக்ஸிமம் டைம் அதுக்குள்ளார நம்ம பே பண்ணியிருக்கணும். நேற்று வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அந்த கேட்டகரி ரைட்டர்ஸ். ஃபார்மர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிருக்கீங்க யாராச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இருக்கிற கேட்டகரியில் செலக்ட் ஆனவங்க கூட உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு நொடியும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், எப்போ வரும், நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஷேர் பண்ணிப்போம் இன்ஃபர்மேஷன். கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். நம்ம செலக்ட் ஆகி அனுப்புகிற அந்த இமெயிலில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். மற்ற அந்த நிகழ்ச்சி நிரல்லாம் இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்றைக்கு என்னென்ன அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இமெயில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம், எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ப்ரே பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது காசி தமிழ் சங்கமம் 3.0ல் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு போகலாமா நம்ம செலக்ட் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அழைச்சிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம் ஸ்ட்ரிக்டாக. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அப்பப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காசி தமிழ் சங்கமம் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு, அடுத்த முறை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.